4 நாள் இருக்கு போட்டி ஆரம்பிக்க போது காலியில. டெஸ்ட் போட்டி, முதலாவது டெஸ்ட் போட்டி. இந்திய அணி காலிக்கு போயிருக்குது நம்புறது. இன்றைக்கு அந்த பயிற்சி போட்டியை முடிச்சிட்டாங்க, நேற்று முடிச்சுட்டாங்க. நேற்று பின்னரம் முடிச்சுட்டு இன்றைக்கு அங்க போய் அங்க பிராக்டிஸ் ஸ்டார்ட். நாடி பிடிச்சு பார்த்தது என்ன நடந்தது? இப்ப நாடி பிடிச்சு பார்த்ததுல இந்தியாவுக்கு ஆகாவோன்ற சார்பான விஷயம் நடக்க இல்லை. சாதகம் இல்ல, சாதகமா பெரிய விஷயங்கள் நடக்க இல்லை. ஓகே. இப்ப நம்ம ஆட்கள் கொஞ்சம் பலமா இருக்காங்கன்னு சொல்றீங்க. மக்கள் நம்ம பலமான நாட்களில தானே விளையாடினது. நம்ம 2வது 3வது டீம் ஒன்று தானே விளையாடினது. அப்ப காலையில் விளையாடுற மற்ற டீமா? மற்ற டீம் இன்னும் ஸ்ரீலங்கா டீம் அதை அறிவிக்கல. அது அதே டீம் தான் அறிவிப்பாங்க. வேற என்ன டீம்? வேற எதுவும் டீம் இருக்கா? இதுக்கே இனி வர்றது காக்கல் இருக்கு இன்னும். இது பிராக்டிஸ் மேட்ச் தானே, பிராக்டிஸ் டீம் தானே. இதுக்கே இருந்த 1-2 பேர் தான். அப்படி இருந்தும் இந்திய அணி மிக தடுமாறி தான் இந்த போட்டியை வென்றது. நான் பார்த்ததுல நான் நினைச்சேன் ஓகே இந்த அணியை தான் இறக்க போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இல்லையா? இந்தியாவோட ஃபுல் டீம். ஆனா அதான் சொன்னேன், இந்தியாவோட ஃபுல் டீம். இலங்கை அணி இன்னும் சரியான வீரர்களை அறிவிக்கல. ஆனா காலியில விளையாட போறது வேற, இங்க விளையாடினது பயிற்சி போட்டு விளையாடின அணி வீரர்கள் பலரும் மாற போறாங்க. அப்படி இருக்கும்போது முதல் நாள் முழுவதும் 90 ஓவரை சின்ன பிள்ளைகள் பேட் பண்றதுன்னு தானே சொல்லணும். சின்ன டீம் தானே. இந்தியா பெரிய டீம். இந்தியாவோட முக்கியமான பந்து வீச்சாளர்கள். இந்தியாவோட அதிகபட்ச பலம் கொண்ட ஒரு டெஸ்ட் அணி. அவங்களால ஸ்ரீலங்கா பிளேயர்ஸோட 2 இன்னிங்ஸ்லயும் பேட் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் 11 பேர். முதல் இன்னிங்ஸ்லயே முழு விக்கெட்டையும் எடுக்க முடியல. 2வது இன்னிங்ஸ்லயே 45 ஓவர் பேட் பண்ணி முழு விக்கெட்டையும் எடுக்க கிடைக்கல. சரிதானே? அப்ப அதன்படி பாக்கக்குள்ள சரி. அப்ப இந்தியா ஏற்கனவே அவங்க போட்ட திட்டம் இதுதான் சரிதான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஏர்லியா வந்தாங்க, பயிற்சிகள்ல ஈடுபட்டாங்க, முதல்ல ஒரு பயிற்சி போட்டியிலையும் விளையாடி இருக்காங்க. ஓகே, இலங்கை அணி எப்படி அப்படின்றத ஓரளவுக்கு கணக்கெடுத்திருக்காங்க. காலிக்கு போயிருக்காங்க. காலியில 15ஆம் தேதி போட்டி ஆரம்பிக்கப்பட போகுது. 14ஆம் தேதி இரவு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எங்களுக்கு கண்டிப்பா அறிவிச்சாவாங்க. அதுல மாற்றம், அறிவிக்காம கிரவுண்ட்ல இறக்க மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு 14ஆம் தேதி எப்படியுமே ஷுவரா டீம் வந்துடும். ஓகே, நீங்க சொல்லுங்க. இந்த பயிற்சி போட்டியில விளையாடின அணி வீரர்கள்ல யாராவது மாறுவாங்களா? பவன் ரத்நாயக் அணியில அறிமுகம் கொடுக்க போவதாக மிகப்பெரிய அளவில் பேச்சு இருக்குது. குஷல் மெண்டிஸ் விளையாட மாட்டார் என்றது உறுதியாகி இருக்கிறது. 10 நிமிஷங்கவும் அநேகமாக இன்னும் உறுதி செய்யப்படல. அநேகமாக விளையாட மாட்டார். இப்ப அதுல 2 இன்னிங்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணவர் நிஷான் மதுஷ்க. அவர் கட்டாயம் டெஸ்ட் ஓபன் பண்ண போறார். அதே மாதிரி லஹிரு உத்தார LPL போட்டிகள்லையும் நல்ல ரன்ஸ் அடிச்சிருக்கிறார், ஃபார்ம்ல இருக்கிறார். அதனால அவைகள் 2 பேரும் தான் ஓப்பனிங். தினேஷ் சந்திமால் நம்பர் 3, எந்த பிரச்சனையும் இல்ல. பவன் ரத்நாயக்க, தனஞ்சயடி சில்வா அடுத்த அந்த 2 இடங்களில் விளையாட போட்டவர்கள். எனவே சதீர சமர விக்ரம என்று அணி துடுப்பாட்டம், இலங்கை அணியின் துடுப்பாட்டம் இருக்கின்றது. ரமேஷ் மெண்டிஸ் சகலதுறை வீரர், அவர் இந்த போட்டியிலையும் விளையாடி இருக்கின்றார். எனவே அவர் விளையாடுவார். வேக பந்து வீச்சாளர்களிலும் டெஸ்ட் போட்டிகளில் அண்மை காலமாக விளையாடி வருகின்ற பந்து வீச்சாளர் இருக்கின்றார்கள். சுழல் பந்து வீச்சாளர்கள் நிச்சயமாக ரமேஷ் மெண்டிஸ், பிரபாத் ஜெயசூரிய, தனஞ்சயடி சில்வா சுழல் பந்து வீச்சாளர். எனவே 3 பேரும் பந்து வீசினார்களாக இருந்தால் டீம் ஃபிட், பிரச்சனை இல்லை. வேக பந்து வீச்சு அநேகமாக லஹிரு குமார விளையாட போகின்றாரா அல்லது வேறு யாரை மாற்றப் போகின்றார்களா? இசித்த விஜயசுந்தர் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கசூன் ரஜித் டெஸ்ட் போட்டிகள் விளையாடுகின்றவர். எனவே சாதாரணமாக டெஸ்ட் விளையாடுகின்ற அணி என்று பார்க்கின்ற வேளையில் இலங்கை அணி பலமாக இருக்கின்றது. எனக்கு அப்படிதான் தெரியுது. ஓகே, இந்த போட்டி உண்மையிலே ஒரு பெரிய முக்கியத்துவமா இந்த போட்டி தான். காரணம், நம்ம போன வீடியோல பேசுன மாதிரி நீண்ட இடைவெளி பிறகு இலங்கை இந்திய அணிகள் மோதி கொள்ற ஒரு டெஸ்ட் போட்டி. அதுவும் 2 பலமான அணிகள். முக்கியமா இப்ப இந்திய அணியும் குறைச்சி கொண்டு வரல வீரர்களை, எல்லா பலமான அணியை தான் இறக்கியிருக்காங்க. இலங்கை அணி அப்படித்தான் தயாராகிறாங்க. எனவே இந்த போட்டி பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்குது, இந்தியாவின் தொடர்ச்சியான உபாதைகள். அண்மை கால நேற்று முன்னாள் சில செய்திகள் ஒரு இடங்கள்ல பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. இந்தியாவில் கொஞ்சம் இன்னொரு பிரச்சனை ஒன்று கிளம்புகின்றது. வீரர்களை முகாமைத்துவம் செய்வதில் சிக்கல்கள் இருக்கின்றன. அண்மை காலமா பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு இன்ஜரி கூடியிருக்கு. விளையாடுறாங்க, காயம், வெளியே போயிடுவாங்க. தொடர்க்கே இருக்க மாட்டாங்க. இப்ப பும்ராவின் காயம் இந்தியாவுக்கு பெரிய சிக்கலா இருக்குது. இப்ப சாய் சுதர்ஷன் டெஸ்ட் போட்டிகள் முக்கியமான வீரராக இருந்தார். அவர் உபாதை அடைந்தாலும் வருவார் என்று எதிர்பார்த்திருந்தாலும் இப்பொழுது அவர் வர முடியாது என்று அறிவிக்கப்பட்டு சஃப்ராஸ் கான் என்று இலங்கை வந்து சேர்ந்திருக்கின்றார். ஏர்போர்ட்ல வந்திறங்கி இங்க வந்துட்டார். அவருடைய இடத்துக்கு பதிலாக இப்ப தேவ்தர் படிக்கல் இந்த பயிற்சி போட்டியில சதம் அடித்திருந்தார். அவர் தான் விளையாட போன்றார் போல் தென்படுகின்றது. எனவே இந்த வீரர்களை சரியான வகையில் முகாமைத்துவம் செய்யவில்லை. உபாதைகள் ஏற்படுகின்றன, காயங்கள் ஏற்படுகின்றன. இவற்றை முகாமைத்துவம் செய்ய வேண்டியவர்கள் சரியாக செய்கின்றார்கள் இல்லை என்கின்ற பேச்சுக்கள் பலமாக இருக்கின்றன. தென்படுகின்றது. அதே போன்று சில பயிற்றுவிப்பாளர்கள்
தலைமை பயிற்றுவிப்பாளரும் உட்பட அப்படியா? இந்த சீரிஸ் தற்செயலா நாங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்து ஸ்ரீலங்கா வெண்டது புரிஞ்சுது. கம்பீர கதையை அநேகமாக முடிச்சு விட்டுருவாங்க. முடிச்சு விட்டீங்க போங்க. என்னங்க அஜித் அகர்காட்ட காலம் முடிஞ்சு அவர் தெரிவுக்குழுவின் தெரிவுக்குழு புதிய தெரிவுக்குழு வர அதோட சேர்த்து இவரையும் கழட்டி விட்டு பாக்குறாங்க. தற்செயலா தோல்வி அடைந்தாலே கடைசி வாய்ப்புன்ற மாதிரி இல்ல எனக்கு தெரிஞ்சு தற்செயலா இல்ல, இது இப்ப பெரிய ஒரு சவால் இந்திய அணிக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இந்த டெஸ்ட் ஒரு நாள் போட்டியை விட்டுருங்க, T20 விட்டுருங்க. இலங்கை அணி பத்தி நாங்க பேசும்போது நிறைய விமர்சனங்கள் அதுல இருக்கு. ஆனா டெஸ்ட் போட்டி அப்படின்னு வரும்போது இலங்கை அணி அப்படின்றது ஒரு பலமான அணி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது இந்திய அணிக்கு ஒரு சவாலான போட்டியா தான் இந்த 2 போட்டியும் இருக்க போகுது. இன்னொரு பக்கமாக எடுத்துக்கொள்ளணும், இந்தியா தொடர்ந்து அடுத்தடுத்த தோல்வியில, அதுவும் சொந்த நாட்டுல தோத்து, இந்தியாவில வச்சு தென்னாப்பிரிக்காட்டையும் நியூசிலாந்துட்டையும் தோல்வியில சந்திச்சிருக்கின்றதுன்றது, இலங்கையில வந்து சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்து உருட்டி எடுக்கலாம் என்றதும் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அவ்வளவு இலங்கை இப்ப ஒப்பிட்டு பார்த்தால் சுழல் பந்து வீச்சாளர்கள் இந்த சீரீஸ்ல முக்கியமா இருக்க போறாங்க. ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியாவின் சுழல் பந்து வீச்சாளர்கள், இலங்கை சுழல் பந்து வீச்சாளர்கள் என்றால் இலங்கை சுழல் பந்து வீச்சாளர்கள் பலமான பிரபாத் ஜெயசூரிய, ரமேஷ் மெண்டிஸ், நான் சொன்னது போன்ற தனஞ்சய் ஜெயசூர்யா 3 பேரும் பந்து வீசுவார்கள். இவர்கள் பலமானவர்கள். எனவே இந்தியா புதிய ஒரு சுழல் பந்து வீச்சாளர் மானவ சுதரோடு இறங்குகின்றார்கள். இருக்கின்றவர்கள் ரவீந்திர ஜடேஜா மாத்திரம்தான் இப்ப அவர்களுக்கு அடித்து சொல்லக்கூடிய மிக பலமானவர். 2 பக்கத்துக்கும் துடுப்பாட்டத்துக்கும் அவர் பலமானவர் தான், பந்து வீச்சுக்கும் பலமானவர் தான். ரைட், இந்த மாதிரி தான் இருக்கு இந்திய இலங்கை அணி விளையாட போற முதலாவது டெஸ்ட் போட்டிக்கு முதல்ல உள்ள தகவல்கள் இது. பாப்போம், நாங்க போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் நமக்கு அணி விவரம் வந்துடும். அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. பெரிய நல்ல ஒரு அணி தான் இந்த முறை வருவாங்க. ஏற்கனவே நிர்வாகங்கள் பல முன்முறமா இருக்காங்க. இந்த போட்டியில எப்படியாவது இலங்கை அணி வெல்ல வைக்கிறதுல முக்கியமா இருக்காங்க. அதுல மாற்றம் இல்லை. நல்ல ஒரு தெரிவு நடக்கும். கரிகாசன் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வெஸ்ட் இண்டீஸுக்கு போன சீரீஸா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், எடுப்பு கரிகாஸ்டனுக்கும் டெஸ்ட்ன்றது ஒரு ஸ்பெஷலான விஷயம். எனவே எடுத்து இந்த வீரர்களை அதுக்கேற்றால் மாதிரி செயல்படுத்தி செய்து கொண்டு போகின்ற காரணத்தினால் டெஸ்ட் போட்டிகளில் இலங்கை அணி ஏதோ ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு பெரியதொரு சவால் விடுக்கும், அல்லது நாங்கள் சொல்வது சில வேளை மாறியாம இருக்கலாம். இந்திய அணி இலங்கைக்கு சவால் விடுக்கும் என்ற மாதிரியும் இல்ல எதுவும் சொல்ல முடியாது. டெஸ்ட் போட்டிகளில் இந்தியாவை உச்சத்தில் இருக்கின்றார்கள் தூக்கி கொண்டாடும் அளவுக்கும் இல்லை. அதே மாதிரிதான் இலங்கையும். ஆனா இலங்கை இந்தியாவா இலங்கையான பார்த்தா டெஸ்ட் போட்டில கொஞ்சம் இலங்கை கொஞ்சம் அதிகமா நம்பிக்கை தரக்கூடிய மாதிரி தெரியுது. எனக்கு தெரியுது என்ன மாதிரி இருக்க போறோம். நீங்க சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம்.